அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சண்டையும் சச்சரவுமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு பதிவை தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்கும். ஸோ அதனால் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். இப்போ தினந்தோறுமே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வருது. சரியான ஒரு நிம்மதியான தூக்கங்கள் எங்களுக்கு கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா உடல்நல பாதிப்புகளானது ஒருத்தர் மாற்றி ஒருத்தவங்களுக்கு வந்துட்டே இருக்குதுங்க. சண்டை வரக்கூடாது அப்படின்னு நம்ம பொறுமையாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் சண்டையானது வந்துடுது. தினந்தோறும் பார்த்திங்கன்னா என்னால் நிம்மதியாக விளக்கு கூட ஏற்ற முடியல, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் கூட எங்களுக்கு வரமாட்டேங்குது. கோயிலுக்கும் என்னால் பார்த்திங்கன்னா போக முடியல அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கவலைப்பட்டுட்டு வந்துட்டுருப்பீங்க. அவங்களுக்கு தாங்க இந்த பதிவு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள், நெகட்டிவிட்டி ரொம்ப நம்ம வீட்டில் அதிகமாக இருக்குது, வைப்ரேஷன் சரியில்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம செய்ய வேண்டிய சில எளிய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம இதை பதிவில் பார்க்க போகிறோம். அந்த ஒரு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த 5 விஷயங்களுமே ரொம்ப முக்கியமானது. அதிலும் கடைசியாக சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ முதல் எளிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலைவாசலில் நல்ல ஒரு முகூர்த்த நாளாக பார்த்து ஆகாச கருடன் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கெல்லங்கோவை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கிழங்கை வாங்கி அது முழுவதுமே பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசி அதற்கு மேலே குங்குமம் ஒரு 5 அல்லது 7 பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. ஒரு கருப்பு நூலால் பார்த்திங்கன்னா உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் அதை கட்டி தொங்க விடணும். உங்கள் வீட்டில் நல்ல அதிர்வுகள் இருக்கும் பட்சத்தில் அந்த ஆகாச கருடன் கிழங்கு இருந்து பச்சை நிறத்தில் ஒரு வேர் மாதிரி முளைக்க ஆரம்பிக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நல்ல வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். பச்சை நிறத்தில் பார்த்திங்கன்னா வேர் மாதிரி வரல அப்படின்னா அந்த கிழங்கு அழுகி போயிடுச்சு, இல்லை கருப்பாக கலர் மாறுது அப்படின்னா கெட்ட அதிர்வுகள் நம்மளுடைய வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தங்க. அப்போ இந்த கிழங்கை நம்மளுடைய டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு புது கிழங்கை வாங்கி நம்ம கட்டணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா செய்து வரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்வுகள் ஏற்படும் வீட்டில். ஸோ அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் மேலே தண்ணீர் மட்டும் தெளித்தால் போதும். வாரத்துக்கு ஒரு முறை நம்ம தண்ணீரில் நினைச்சு திரும்ப மஞ்சள் பூசி குங்குமம் எல்லாம் வச்சு நம்ம கட்டணுங்க. அந்த ஈரப்பதமே போதுமானது. அது காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வச்சு அது பார்த்திங்கன்னா வளருங்க. ஸோ இந்த ஆகாச கருடன் கிழங்கு இருக்கக்கூடிய இடத்துல அதை மீறி எந்த ஒரு கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ளார நுழையாது அப்படிங்கிறது தாங்க நம்பிக்கை. அதே போல் கெட்ட கனவு, சரியான தூக்கங்கள் கிடையாது அப்படின்னாலும் அது அவசியம் பார்த்திங்கன்னா கட்டணும். ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் தீபம். இந்த வேப்ப எண்ணெய் தீபத்தை நம்ம தொடர்ந்து ஒரு வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஏற்றி வைக்கும் பொழுது அந்த வீட்டில் எந்த ஒரு கெட்ட அதிர்வுகள் இருந்தாலுமே அது பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு போயிடும். ஏன்னா வேப்ப எண்ணெயோட அந்த கசப்புக்கு கெட்ட சக்திகளானது பார்த்திங்கன்னா ஈடு கொடுக்காது, நிற்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேப்பிலை சக்தி பார்த்திங்கன்னா தேவியோட மறுரூபமாக இருக்கக்கூடியது. அந்த வேப்ப எண்ணெயை உங்களுடைய வீட்டில் நீங்கள் எப்படி ஏற்றணும் அப்படின்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக உங்களுடைய வீட்டு ஹாலில் பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு எல்லா கதவு ஜன்னல்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் மூடிடணும். அந்த கசப்பு அந்த காற்றோடு கலந்து நம்மளுடைய வீட்டிலேயே சுற்றிகிட்டே இருக்கும்போது நெகட்டிவிட்டி படிப்படியாக நம்ம வீட்டை விட்டே பார்த்திங்கன்னா போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் 7 நாட்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்து 3வது மிக முக்கியமான விஷயம், இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், பூண்டோட தோலுங்க. நம்ம சமையலுக்கு பயன்படுத்திட்டு குப்பையில் போடக்கூடிய இந்த ஒரு பொருள் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை வேரோடு நீக்கக்கூடியது. இயற்கை சாம்பிராணியோடு பார்த்திங்கன்னா இதை நீங்கள் சேர்த்து பவுடராக்கி பார்த்திங்கன்னா போட்டு நீங்கள் அந்த தூபத்தை 48 நாட்கள் தொடர்ந்து இந்த பூண்டுத்தோல் சாம்பிராணியை காட்டும் பொழுது ஒருத்தவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய எதிரிகள் எந்தவித செய்வினை செஞ்சுருந்தாலுமே சரி, உடல் நலங்கள் கெட்டு போயிருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா சரியாயிடும். வீட்டினுடைய எல்லா மூலை முடுக்குகளிலுமே இந்த புகையை காட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 4வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரகஜா. இந்த அரகஜா குலதெய்வ பூஜைகள் மற்றும் தெய்வ சிலைகளுக்கு நம்ம பயன்படுத்துவது. இந்த அரகஜா மையை பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெற்றியில் வச்சுட்டு அதற்கு மேலே நம்ம குங்குமம் வைப்பது அல்லது உச்சந்தலையில் ஒரு துளி வைப்பது கெட்ட சக்திகள் நம்மிடம் நெருங்க விடாமல் ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி இருக்குங்க.
ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா செய்துக்கோங்க. கடைசியாக நான் சொல்லக்கூடிய விஷயம் 5வது விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம 5வது விஷயம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருடைய மனோபலம் மற்றும் மன உறுதி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாருக்கு பாசிட்டிவ் ஆரோ இருக்குதோ அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெட்ட சக்தியும் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஆரோவை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம், அல்லது காயத்ரி மந்திரம் போன்ற பவர்ஃபுல்லான மந்திரங்களை ஜபிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா லலிதா சகஸ்ரநாமம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலும் மாலையிலும் உங்களுடைய வீட்டில் ஒலிக்க செய்யுங்கள். அவ்வளோதாங்க. உங்களுடைய மனதை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பலத்தோடும் உறுதியோடும் வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.